அதுவும் வைபவ் முருகேசன் வந்து இப்போ தான் முதல் தடவையாக கேமரா பார்க்குறாரு பொழுது பிரமாதமாக பண்ணியிருக்காரு. புதுமுகங்கள் நம்முடைய மனதிலே அப்படியே இருக்க வைக்கிறது. வைபவ் முருகேசன் ஒரு ஹீரோ இந்த படத்துல அறிமுகமாறாரு. நேர்ல பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்காரு, திரையில வேற லெவல்ல இருக்காரு. அதே மாதிரி வைபவ் அதாவது மேல் லீடா பண்றாருல, சோ அவரோட கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டர் தான். படம் ஃபுல்லாவே வந்து சில பேர் இருப்பாங்களே ரொம்ப துருன்னு எப்பயுமே பாசிட்டிவா இருந்துட்டு ரொம்ப ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல வைபவ் வந்து நடிச்சிருக்காரு. அவரும் அவரோட கேரக்டர் பார்க்குறப்ப நமக்கே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தாக்குதுப்பா அப்படின்னு அளவுக்கு ரொம்ப அழகா வந்து பண்ணியிருந்தாரு வைபவ் அவர்கள். ஸோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். இவர் வந்து இதுக்கு முன்னாடி வதந்தி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக நடிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா இவருக்கு இந்த படம் ஒரு நோட்டபுளான ஒரு படமாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு புல் ஆஃபாக இருக்குது. பிகாஸ் செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராகவே இவர் வந்து லீட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. அது ரொம்பவே நல்லா இருந்தது. வைபவ் முருகேசன் அதாவது படத்துடைய அவருடைய கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவான கேரக்டருங்கனால அந்த பாசிட்டிவ்னஸ் வந்து அவருடைய முகத்துலையும் அவருடைய உடல் மொழியிலையும் இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு. இன்னும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தா நிச்சயமாக ஒரு நல்ல நடிகருக்கா வரதுக்கான வாய்ப்பு அவருக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வைபவ் முருகேசன் அவரோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமாக அந்த படம் ஃபுல்லாகவே ட்ரூ அவுட்டாக நல்லா நடிச்சிருந்தது. அவரோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சேம் டைம் அவரோட நடிப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து நான் கரண்ட்டாக அவர் லுக்கில் பார்த்தேன், அந்த லுக் ரொம்ப நல்லா இருந்தது. அது ஏன் பிளேஸ்மெண்ட் பண்ணப்படல தெரியல. பட் மேபி அந்த படத்தினுடைய நேச்சர், அதாவது அவரும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடான பர்சன். அவருக்கு வந்து பைக்கை வந்து வித்துட்டு அதுதான் கடைசி நாள் போய் விற்க போகிறாரு. அதனால் கடைசியாக ஒரு ட்ரிப் வச்சுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. ஸோ அதனால் அவர் வந்து தன்னை தானே கண்டுக்காத ஒரு ஆள் மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கான ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் அவரோட முகம் பெருசாக பிரதிபலிக்கலை. அது கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். பட் நல்லா நடிப்பு நடிச்சிருந்தார். த்ரூ அவுட்டாக அவர் வந்ததுக்கப்புறம் தான் படம் ஓரளவு என்கேஜ் ஆகும் கூட சொல்லலாம். ஹீரோ வைபவ் முருகேசன் பார்த்தாலே ஒரு எனர்ஜி வருது. படம் முழுக்க ஒரு பாசிட்டிவ் வைபை பார்வையாளர்களுக்கு கொடுத்துட்டே இருக்காரு. வைபவ் முருகேஷ் வந்து கரெக்டான பர்ல்ஸ்லாம் நடிச்சிருக்காரு, கரெக்டான விஷயத்தில். ஏன்னா எங்கேயுமே நம்ம கிரிஞ்சாகவும் மாறல, எந்த இடத்துலையும் ஒரு போர் ஆக்டிங்காகவும் தெரில. ஹீரோவுடைய நடிப்பில் இயல்பாகவே நல்ல ஒரு நேச்சுரலான நடிப்பை கொடுத்துருந்தார். எந்த இடத்துலையும் ஆலட்டிக்கல, ஓவர் ஆக்டிங் பண்ணல. ஏன்னா நிறைய பிலாசபிக்கெலாம் அவர் பேசுகிறார், ஆனால் பந்தா பண்ணவே இல்லை. அது நமக்கு தெரியவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாய் கேரக்டர்ல வர வைபவ் முருகேசன் யதார்த்தமா நடிச்சிருக்காரு. வைபவ் முருகேசன் நடித்திருக்கிறார். அவரது பாத்திரம் இயல்பானது, அதே சமயம் துருதுருவன இருக்கின்ற பாத்திரம். அதை ரசித்து செய்திருக்கிறார்.